அவர்கள் உருவாக்கிய மின்சார கழகத்தினுடைய பங்குகளை அதானி குழுமத்திற்கு அவர்கள் விற்றுவிட்டதாகவும் 100% பங்குகளை விற்றுவிட்டதாகவும் அதை வைத்து அதானி குழுமமானது குஜராத் மாநிலத்தில் அதானி எலக்ட்ரிசிட்டி கார்பரேஷன் லிமிடெட் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் அடிப்படையில் செபிக்கு பங்குகளை நிர்ணயிக்கின்ற, பங்குகளை வாங்குகிறவர்கள் விற்கிறவர்கள் பற்றி கண்காணிக்கின்ற அந்த செபி அமைப்புக்கு ஒரு கடிதம் கொடுத்து அவருடைய கம்பெனியை செபியில் பதிய வேண்டும் என்றும் ஷேர்களை விற்பதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மனு கொடுத்திருக்கிறார். இதிலிருந்து மிக தெளிவாக திரு அதானி அவருடைய கடிதத்தின் அடிப்படையில், அவர் செபிக்கு கொடுத்த கடிதத்தின் அடிப்படையில் இந்த புதுச்சேரி மின்சாரத்துறையினுடைய 100% பங்குகளை அதானி வாங்கிவிட்டார் என்பது தெளிவாக தெரியும். ஏற்கனவே இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக நாங்கள் புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியாரிடம் தாரை வார்த்து கொடுப்பதை எதிர்த்து போராட்டம் நடத்தினோம். கவர்னர் மாளிகை முற்றுகை மற்றும் மறியல் போராட்டம், ஊர்வலம் என்று பல தெருமுனை பிரச்சாரம் என்று பல போராட்டங்களை நடத்தினோம். பந்து உட்பட அனைத்து நடத்தினோம். அப்பொழுது சட்டமன்றத்தில் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும், மரியாதைக்குரிய மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும், அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் மின்சாரத்துறையை தனியாரிடம் நாங்கள் விற்க மாட்டோம் என்று வாக்குறுதி அளித்தார். அது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்று கூட அவர்கள் சொன்னார்கள். ஆனால் திடீரென்று அந்த அறிவிப்பு, அதானியினுடைய அறிவிப்பு, அதானி செபிக்கு கொடுத்த கடிதத்தினுடைய அறிவிப்பு வெளிவந்திருக்கு. 28/8/2025 வந்திருக்கு. இந்த கடிதத்தை பார்க்கும் பொழுது ஏற்கனவே இந்த பங்குகளை எல்லாம் அதானி குழுமம் புதுச்சேரி மின்சாரத்துறையிடமிருந்து பெற்றுவிட்டது. ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையை என்ஆர் பாஜக அரசு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் அதானி குழுமத்துக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டார். இது புதுச்சேரி மாநில மக்களுக்கு அவர்கள் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். தொழிலாளிகள் நீதிமன்றம் சென்று வழக்கு தாக்கல் செய்யும் போது நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது இன்றைய தினம் பேட்டி கொடுத்த அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், நாங்கள் மின்சாரத்துறையினுடைய பங்குகளை விற்கவில்லை, அதானி குழுமத்திடம் நாங்கள் கொடுக்கவில்லை என்று ஒரு முழு பூசணிக்காயை சோற்றிலே போட்டு மறைக்கிறார். பொய்யான தகவலை பரப்புகிறார். இந்த அதானி கடிதம் கொடுத்து செபி கொடுத்த கடிதம் இது பொய்யா? இதற்கு ஏன் விளக்கம் அளிக்கவில்லை? ஆகவேதான் எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இப்பொழுது கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திலே சில முடிவுகளை எடுத்திருக்கிறோம். முதலாவது தீர்மானம் என்பது, புதுச்சேரியில் ஆளுகின்ற என்ஆர் பாஜக கூட்டணி அரசில புதுச்சேரி மாநில மக்களை வஞ்சிக்கின்ற, மின்சாரத்துறையை அதானி குழுமத்திடம் தாரை வார்த்து கொடுத்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் அமைச்சர் நமச்சிவாயமும் மற்ற அமைச்சர்களும் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பது 1வது தீர்மானம். 2வது, வருகிற செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பாக ஆளுநர் மாளிகை முற்றுகை. ஆளுநர் மாளிகை முற்றுகையில இந்த மின்சாரத்துறை தனியார் மயத்தை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் ஆளுநர் மாளிகை முன்பாக நடைபெறும். அடுத்த கட்டமாக நாங்கள் அமைச்சர்களை முற்றுகையிடுவோம்.
அமைச்சர்கள் விழாக்களுக்கு சென்ற பொழுது எந்தெந்த அமைச்சர் எந்தெந்த பகுதியில் செல்லுகிறார்களோ அந்தந்த பகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அவர்களை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தி அவர்கள் அந்த விழாக்களுக்கு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்துவார்கள். அடுத்த மூன்றாவது கட்டமாக எங்களுடைய தீப்பந்த ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய நகர பகுதிகளில எங்களுடைய தீப்பந்த ஊர்வலம் தொடர்ந்து நடைபெறும். அடுத்த கட்டமாக ரயில் மறியல் போராட்டம் நடக்கும். ரயில் மறியல் போராட்டம் ஏனால் மத்திய அரசு செபி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிற காரணத்தினால ரயில் மறியல் போராட்டம் அடுத்த கட்ட போராட்டமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்து பொதுக்கூட்டம் புதுச்சேரியிலும் வில்லியனூர் பகுதியில இன்னும் சில 2-3 இடங்களில மக்களுக்கு இந்த மின்துறை தாரை வார்த்து கொடுக்கும், அதாவது 20,000 கோடி ரூபாய் சொத்துள்ள இந்த மின்சாரத்துறையை இந்த ஏமாற்று அரசு நடத்துகின்ற ரங்கசாமி அவர்களும் நமச்சிவாய் அவர்களும் 2,480 கோடி ரூபாய் கணக்கிட்டு 20,000 கோடி ரூபாய் சொத்தை 2,480 கோடி ரூபாய் என்று கணக்கிட்டு 500 கோடி ரூபாய்க்கு அதானியிடம் தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இதற்கு இவர்கள் அந்த அதானிக்கு சலுகை செய்வதற்காக 380 கோடி ரூபாய்க்கு ஸ்மார்ட் மீட்டர் வாங்கி இருக்கிறார். அதே போல பல மின்சாரத்தினுடைய கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நிறைய தொகை அவர்கள் செலவு செய்திருக்கிறார். இப்படி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதானியை உள்ளே விட்டு புதுச்சேரியை கபலீகரம் செய்கிற வேலையை அவர்கள் செய்கிறார்கள். ஏற்கனவே எங்க காரைக்காலில் உள்ள இந்த துறைமுகமானது அதானி கையில் செய்திருக்கிறது. அங்கே பணிபுரிந்த காரைக்காலை சேர்ந்த 400 தொழிலாளிகள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மின்சாரத்துறை, அடுத்து புதுச்சேரியில் உள்ள அரசு சொத்துக்களை எல்லாம் அதானி கபலீகரம் செய்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மின்சாரத்துறையை இந்த அரசு அவர்கள் தனியார் மயமாக்குவதை தடுத்து நிறுத்தும் வரை எங்களுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக இருக்கும். அதான் முன்னூத்தி கொண்டிருப்பார். ஆமா ஆமா, ப்ரீபெய்ட் மீட்டர், அதான் ப்ரீபெய்ட் மீட்டர். அந்த ப்ரீபெய்ட் மீட்டர் நீங்க வச்சீங்கன்னா அந்த 380 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதானி கிட்ட ஒப்படைக்க போறீங்க. ஏன் 380 கோடி ரூபாய்க்கு வாங்குறீங்க ஸ்மார்ட் மீட்டர்? அது வாங்கினா என்னன்னா, நாம ஏற்கனவே போராட்டம் நடத்திக்கிறோம். நீங்க அந்த மின்சாரம் நீங்க எவ்வளவு பணம் கட்டுறீங்களோ அது முடிஞ்சு போனா மின்சாரம் நின்று போடும் வீட்டுல. நாங்க கிடையாது ஸ்மார்ட் மீட்டர் வாங்கிட்டு தடுத்து நிறுத்தி போராட்டம் நடத்தினாங்க. இவங்க நிறுத்திட்டு நாங்க பொய்யது கோர்ட்டுதான் சொல்லுங்க. என்னங்க நான் இங்க என்ன சொல்றேன், ஒரு 30,000 மீட்டர் வாங்கினேன். எலக்ட்ரானிக் இப்போ எடுத்துக்கிற இந்த மீட்டர் ஸ்மார்ட் மீட்டர் 3 கோடி ரூபாய் புதுச்சேரியுடைய அரசு பணத்தை வச்சு வாங்கிக்கிறாங்களா இல்லையா? எந்த நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, எந்த தேதியில இதை நீங்க கால் பண்ணீங்க, எந்த கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணீங்க, எந்த பணத்துல எடுத்து வாங்கிருக்கீங்க, எப்ப வாங்கினீங்க போட முடியாது. பிடிஆர் அமைச்சரா இருக்கும்போது, ஒரு நிமிஷம், பிடிஆர் மின்துறை அமைச்சரா இருந்தப்ப அந்த கால்குலேட் பண்ணி அப்ப பர்ச்சேஸ் பண்ணதுல 30% அதோட கண்டினியூஷன். ஆனா அது டெண்டர் வச்சது போனது கொடுத்தது எல்லாமே பிடிஆர். நீங்களும் போராட்டம் நடத்திட்டீங்க. போராட்டம் பண்ணோம். அசம்பிளில இருந்து வெளிநாடு பண்ணிடுவோம். அப்ப செஞ்சிருக்கிறோம். அந்த மீட்டர் எல்லாமே ஃபெயிலியர் பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அப்ப அதே போல இப்ப இந்த மீட்டர் பணம் நீ முடிச்சுட்டு பணத்தை கட்டிடும். அபூர்வா அபூர்வா வீட்டுல யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க.
சார்ஜ் போயிடுச்சுன்னா பணம் இருக்கும். மொபைல் ஃபோன் ஒரு நிமிஷம் சார், எலக்ட்ரானிக் மீட்டர்ன்றது வேற, ப்ரீபெய்டு மீட்டர்ன்றது வேற. ஒரு ஒரு விஷயம் அமைச்சர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு இல்லையா, இனிமே தேவையில்லாம் சொல்றாங்க. மின்துறை ஒருபோதும் தனியார் பயணம் இல்ல. பாண்டிச்சேரி இது வந்து இந்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய செபி மத்திய பாகிஸ்தான், அதாவது வந்து வர்த்தக மையம், அவங்க வந்து சிபியில பதிகிறாங்க. சிபி வந்து மத்திய அரசாங்க ஒரு நிறுவனம். இது போல புதுச்சேரியில ஒரு நிலம் இருக்குது, கோர்ட்ல வழக்கு போது அது பதிஞ்சு இருக்குன்னா அது எவ்வளவு உச்சகட்ட அதிகாரத்தோட நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறப்ப எந்த ஒப்பந்தமும் போற முடியாது. அவர் சொல்றாரு சார், நாங்க போய் எந்த பாம்பேல போய் பாத்துட்டு வரல. ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், percentage of shareholding control acquired or number of shares acquired. அதாவது எத்தனை பெர்சென்ட் ஷேர் நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 100% ஷேர் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றேன். எது எது ஒன்ன புரிஞ்சுங்க நீங்க அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் ஒன்னாச்சா? இன்னொன்னு சொல்றேன், அதுல உங்களுக்கு சொல்றேன், அதாவது incorporated by Adani Energy Solution Limited for carrying on the business of production, generation, conversion, transformation, then transmission, processing, ஆமா transmission, அப்புறம் distribution. புரியுதா? இது வந்து நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இவர் சொல்றாரு இல்லைங்களா, இந்த 100% ஷேரை இவர் வாங்குறது வந்து அதானி யாருகிட்ட வாங்கிக்கிறாரு? புதுச்சேரி அரசாங்கத்திட்ட வாங்கிக்கிறாரு, புதுச்சேரியில இருந்து வாங்கியிருக்காரு. அவர் வந்து எனக்கு ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை எப்படி சொல்ல முடியும்? அதானி பேர் நடவடிக்கை எடுக்க போறாரா? அதானி பேர் எடுக்க போறாரா? அதானி பேர் நடவடிக்கை எடுத்தா இவரு பேர் இல்லையா? அதானி பேர் இல்லையா? யார் அப்படி பண்ணுங்க சொல்றாரு. போற முடியாது அப்படின்னு சார், நான் என்ன சொல்றேன், டெண்டர் இல்ல சார், கோர்ட்ல வழக்கு இருக்கு, நாங்க ஏத்துக்கிறோம். தொழிலாளிகள் போட்ட வழக்கு இருக்கு. நீங்க வந்து புதுச்சேரி அரசுடைய அனுமதி இல்லாம நீங்க எப்படி அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் பார்க்க முடியுமா? யார் மேல வழக்கு தொடர போறாரு? அதாவது ஸ்கிரிப்ட் கோடு இருக்கு, அதாவது அதாவது தலால் சீட்டு மும்பைல கொடுத்துக்கிறாரு அவரு. அதானி குழுமத்தினுடைய லெட்டர் பேட் இருக்கு. அதாவது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் இருக்கு. புதுச்சேரி அரசாங்கத்தின் அனுமதி இல்லாத செய்ய முடியுமாங்க? யார் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? எந்த பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க? அவங்க பேர்லயா? அதாவது முழு பூச்சி
காட்டுறதுக்காக சோதனை பண்ணிக்கிறாங்க. இந்த தார வார்க்க போறீங்கன்னு சொன்னா நீங்க இவர் வந்து இந்த லெட்டரே சரியில்லை, இந்த லெட்டரே ஃபேக்னு சொல்றாரு. அதாவது நான் மட்டும் சொல்ற கேளுங்க. அதாவது எப்படியா இருந்தாலும் உண்மை வெளியே வந்துடும். நீதிமன்றத்துல விட மாட்டான். ஒரு பக்கம் நீதிமன்றம், இன்னொரு பக்கம் போராட்டம். நன்றி.